அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற நல்ல கிரக அமைப்புகள், யோகமான கிரக அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எப்படியான புரிதலை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் சொல்லப்படுற புரிதலை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறது மூலயமா, புரிஞ்சுக்கிறதின் மூலயமா உங்களோட ஜாதகத்தில் இருக்க நல்ல விஷயங்கள், யோகமான அமைப்புகளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுப்பீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகரிக்கும். ஸோ அப்படியான புரிதல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம யோகங்கள் அப்படின்னா எதை சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா யோகத்தையுமே தான் சொல்கிறோம். அது கஜகேசரி யோகமாக இருக்கட்டும், சந்திரமங்கல யோகமாக இருக்கட்டும், குருமங்கல யோகமாக இருக்கட்டும், மிகப்பெரிய யோகங்கள்னு சொல்லப்படுற பஞ்சமகா புருஷ யோகங்கள், தர்மகர்மாதிபதி யோகம், இப்படி எந்த யோகமாக இருந்தாலும் கரெக்டாக சிறப்பாக அது உங்களுக்கு செயல்படணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிற புரிதலை ஏற்படுத்திக்கங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 கண்டிஷன் சொல்லுவோம். அந்த 3 கண்டிஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அந்த யோகங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு, அதுவும் குறிப்பாக தசாபுத்தியாக வருது அப்படின்னா நீங்கள் தான் இன்னும் அதிகமாக இப்போ நம்ம சொல்ல போகிற புரிதலை ஏற்படுத்திக்கணும். அது என்ன 3 கண்டிஷன் சார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி நல்ல அமைப்புகள், எந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கோ அந்த யோகத்தோட பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சனி, ராகு, செவ்வாய், இந்த பாவ கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிற புரிதலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்தான பலம் இழந்த கிரகங்கள் அந்த யோகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்களும் இப்போ நம்ம சொல்ல போகிற புரிதலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸ்தான பலம்னா நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம், ராகேதுக்களோட நெருங்கி இருக்கிறது, எதிரி கிரகங்களோட இருக்கிறது, இப்படியான அமைப்புகள் தான் சொல்கிறோம். அதோட பாவத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது. ஸோ இப்படியான கண்டிஷனில் உங்கள் யோகம் தரக்கூடிய அமைப்புகள் சம்மந்தப்பட்டிருக்கு, அது தசாபுத்தியாக வருது அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிற புரிதலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, இப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருந்தாலும் சரி, அது என்ன யோகம் வேணாலும் இருக்கட்டும், அந்த யோகத்தில் பாவ கிரகமோ அல்லது பாதிக்கப்பட்ட கிரக அமைப்போ அல்லது ஸ்தான பலம் இழந்த மறைவு ஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருந்தால் நீங்கள் குணத்தில், எண்ணங்களில் மட்டும் சரியாக செயல்பட ஆரம்பிக்கணும். ஏன் இதை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை தீய கிரகம் அந்த யோகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சனி சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது அவர் குணத்தில் சனியோட தன்மையை அதிகமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னா அந்த யோகம் செயல்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சனியோட குணம் என்ன அப்படின்னா குதர்க்கமாக யோசிக்கிறது, எல்லாரும் கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறது, சந்தேகப்படுறது, பொறாமப்படுறது, சண்டை போடுறது, கொஞ்சம் திருட்டுத்தனமான குணத்தை கொடுக்கறது. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே சனியோட நெகட்டிவ் குணங்கள். ஸோ இந்த மாதிரி குணங்களை நீங்கள் அந்த யோகம் வர்ற இடத்துல, யோகம் செயல்படுகிற பாவத்தில், அந்த தசாபுத்தி வர்ற சமயங்களில் நீங்கள் இந்த சனியோட குணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வர வேண்டிய அந்த யோகம் செயல்படாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க கூட சண்டை போட்டுட்ருப்பீங்க, பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு நடக்க வேண்டிய சிறப்பான காரியங்களை தடுத்துரும். மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வருவாங்க, ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதத்தை பொறுத்து இவனுக்கு எதுக்கு போய் இதை செய்யணும், இவன்கிட்ட எதுக்கு இதை சொல்லணும், நம்ம வேலையை பார்த்துக்கலான்ட்டு விலகி போயிடுவாங்க. அல்லது இவன் சரியில்லை, இவன் எது சொன்னாலும் சண்டை போட்டுட்ருப்பான், வித்தியாசமாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது உதாரணத்துக்கு சனிக்கு சொல்கிறது. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் எந்த யோகத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த யோகத்தில், அந்த பாவகம் அல்லது காரத்துவத்தில் நீங்கள் ஓவர் கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது, ஈகோவை வெளிப்படுத்துறது, இப்படியான குணத்தை அந்த யோகங்களில், அந்த பாவங்களில், அந்த செயல்பாடுகளில் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவ வரவங்க கூட அவன் முரடம்பா, அவனுக்கு எதுக்கு போய் இதை செஞ்சுக்கிட்டு, நம்ம வேற ஆளுக்கு பார்த்துக்கலாம், வேற ஆளுக்கு சொல்லிக்கலாம், வேற ஆளுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதே போல் ஒரு ஸ்தான பலம் இழந்த பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட யோகத்தோட பாதிக்கப்பட்ட ஸ்தான பலம் இழந்த ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் நிறைய குழப்பத்தில் இருப்பார், முடிவெடுக்க முடியாமல் இருப்பார், மாற்றி பேசுவார், 1க்கு 2 பேசுவார், சொல்கிறது ஒன்று செயல் ஒன்றா இருக்கும். ஸோ இப்படியான குணங்கள், இப்படியான மாறுபாடுகள், செயல்கள்னால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள், உதவிகள், பேரு, புகழ் எல்லாமே கிடைக்கிறது தள்ளி போகும், அல்லது வேற ஆளுக்கு கிடைக்கும், அல்லது தடைப்படும். ஸோ குணத்தினால, அண்டர்ஸ்டாண்டிங்னால, புரிதல்னால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் தட்டி பறிக்கப்படுது, தாமதமாகுது, தடையாகுது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த யோகம் இருக்கோ அது சரியாக செயல்படணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எது சரி, எது நியாயம், எது கரெக்டு, அந்த சூழ்நிலை சமாதானமாக, சுமூகமாக, சிறப்பாக போகிறதுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க
அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எண்ணத்தை புரிதலை மாற்றிக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான யோகம் கண்டிப்பாக செயல்படும். இது உங்கள் ஜாதகத்தை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு புரிதல். இதை சரியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான யோகங்கள் கண்டிப்பாக செயல்படும். ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக, ரொம்ப கோபக்காரனாக யாரையும் மதிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாயினால் ஏற்படுற யோகங்கள் எதுவுமே கிடைக்காது. ரொம்ப குதர்க்கமாக யோசிச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு, எல்லாரையும் புறணி பேசிக்கிட்டு இந்த குணத்தை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா சனி சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப எமோஷன் ஆகிக்கிட்டு, முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டு, முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா சந்திரன் புதன் சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ எல்லா இடத்துலையும் சரியாக நியாயமாக எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மாதிரி தான் ஜோதிடம் சார்ந்த ஆழ்ந்த புரிதல் நிறைய விஷயங்களை நம்ம ஜூன் 15 நடக்க போகிற மெய்யியல் ஜோதிட வகுப்பில் கற்றுத்தருவோம். அதில் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படுது, எப்படி எண்ணத்தை ஏற்படுத்துது, அதை எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் அந்த வகுப்பில் தரப்படும். அது வேலை, தொழில், குடும்பம், எக்கனாமிக், உடல்நலம் எல்லாத்துலேயுமே அந்த வழிகாட்டுதல் வழங்கப்படும். ஸோ தேவைப்படுறவங்க அதிலையும் கலந்துக்குங்க. உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.